வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி பேரல் கியூபை எஃபிஷியண்ட்டாக சேர்க்குறதா நம்மளே பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம எந்த டுட்டோரியல் பார்க்கணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நம்ம டுட்டோரியல்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் நம்மளுடைய பேரல் கியூப். இது பார்க்க வந்து நம்ம அப்படியே சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த கியூபை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து எப்படி வச்சு ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க. ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ நீங்கள் வந்து 3x3 டுட்டோரியல் தெரிஞ்சதுன்னா இந்த இது வந்து ரொம்ப சுலபம் நண்பர்களே. நீங்கள் 3x3 டுட்டோரியல் தெரியலன்னா இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணி 3x3 டுட்டோரியல் பார்த்துக்கோங்க நண்பர்களே. ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த கியூபை நீங்கள் ஈஸியாக சேர்க்கலாம். ஸோ இதில் வந்து இதில் வந்து 4 கலர் தான். இதில் வந்து 5 கலர் இருக்குது நண்பர்களே. ஒயிட், பிங்க், இன்னொரு இது 4மே பிங்க் தான் நண்பர்களே. ஒயிட், பிங்க், பட் இங்கே வந்து எந்த சென்டர்ஸுமே இல்லை. பட் வந்து க்ரீன் இங்கே இருக்குது நண்பர்களே. ஸோ ஒயிட், பிங்க், க்ரீன், ப்ளூ அண்டு எல்லோ. ஸோ இவ்வளோ தான் இருக்குது நண்பர்களே. 5 கலர் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நீங்கள் கலர்ஸ்லாம் வந்து பார்க்க தேவையில்ல. நம்ம வந்து நேராக சால்வ் பண்ணிட்டா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நண்பர்களே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா வந்து நம்ம வந்து 3x3 ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா கிராஸ் நண்பர்களே. ஸோ இதுலேயும் அப்படியே கிராஸ் சேர்க்க போகிறோம். நீங்கள் வந்து கிராஸ் டுட்டோரியல் பார்க்கலன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லைனா வந்து நான் முன்னாடி ஐ பட்டன் இருக்க ப்ளேலிஸ்ட்லையோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து நமக்கு ஆக்சுவலாக ஒரு ஒயிட் பீஸ் சால்வ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து சென்டர்ஸ்லாம் பார்க்கவே தேவையில்ல. நீங்கள் வந்து டைரெக்டாக இதில் 4 இது இருக்கும் நண்பர்களே. ஸோ வந்து நமக்கு 1 சால்வ் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த பீஸ் வந்து எப்படி இங்கே இன்சர்ட் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இதை வந்து நம்ம இங்கே கொண்டு வந்துக்கணும். இப்போ இப்படி இது இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து ஒயிட் வரணும். ஸோ ஒயிட் பீஸ் இங்கே பாருங்கள் மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது வந்ததுன்னா இப்படி பண்ணிவிட்டு நம்ம இப்படி பண்ணலாம். ஸோ இது வந்து இப்படி சால்வ் ஆகிடும். இப்போ வந்து இங்கே இன்னொரு ஒயிட்டு தேவை. ஸோ இது இங்கே இருக்குது. ஸோ இன்னொரு 2 ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி சால்வ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. நம்ம ஃபஸ்ட்டு ஒயிட் கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து கார்னர் பண்ண போகிறோம். கார்னர் வந்து நீங்கள் எதாவது ஒயிட் கார்னர் வச்சுக்கிட்டு நம்ம RURPMU' வந்து பண்ணுங்கள். ஸோ ரைட்டில் வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு ஒயிட் கார்னர் எடுப்போம். இந்த ஒயிட் கார்னர் எடுத்துட்டோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி லைட்டில் தான் இருக்குது. நீங்கள் வந்து RURPMU' சேர்கிற வரைக்கும் பண்ணுங்கள். RURPMU'. ஸோ சேரில் RURPMU'. சேரில் RURPMU'. சேரில் RURPMU'. சேரில் RURPMU'. இப்போ சேர்ந்துருக்கும். ஸோ இப்போ வந்து திருப்பி வேறு எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஒரு ஒயிட் பீஸ் இருக்குது. ஸோ இங்கே சேர்க்கலாம். ஸோ இப்போ இதை வந்து ரைட்டில் கொண்டு வந்துக்கணும். இப்போ வந்து RURPMU' வந்து அது வந்து நம்ம சேர்கிற வரைக்கும் செய்யணும். RURPMU'. ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு மூலை சேர்ந்துச்சு. இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஒயிட் பீஸ் வரணும். ஒயிட் பீஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ரைட்டில் வச்சுக்கோங்க. இப்போ RURPMU' போடுங்க. RURPMU'. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சால்வ் ஆகி நண்பர்களே. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் சென்டர்ஸ் நண்பர்களே. இந்த 4 சென்டர்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி 4 சென்டர்ஸ் வந்துன்னா நீங்கள் அதே தான் நண்பர்களே பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் இன்னும் அந்த டுட்டோரியல் பார்க்கலன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லையோ நான் முன்னாடி சொன்ன ஐ பட்டன் கிளிக் பண்ணி அதில் இருக்க ப்ளேலிஸ்ட்லையோ பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும், இந்த 4 பீஸோட எஜ் பீஸ் கரெக்டாக ஓரியன்ட் பண்ணணும். ஸோ இந்த 2 நமக்கு சால்வ் ஆகிருக்கு நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும். பிங்க் ஆக மொத்தம் இந்த லேயர் ஃபுல்லாகவே பிங்க் தான் நண்பர்களே வரணும். ஸோ நமக்கு 2 பிங்க் பீஸ் தண்ணி இருக்குது. இன்னும் 2 முடிக்கணும். ஸோ இன்னும் 2க்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதே தான் நண்பர்களே. ஸோ இதில் வந்து ரைட் தான் போகணும், லெஃப்ட் தான் போகணும் இல்லை. உங்களுக்கு எந்த அல்காரிதம் பெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு சும்மா நான் வந்து இது எனக்கு லெஃப்ட் அல்காரிதம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும்னு அதனால் நான் லெஃப்ட் அல்காரிதம் போயிருக்கேன். ஸோ இப்போ வந்து இது லெஃப்ட் இது வந்து இங்கே போகணுன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த அல்காரிதம் என்ன பார்த்தீங்கன்னா U', L', U, L, U, F, U', F'. அவ்வளோதான் நம்மளே சால்வ் ஆகிடும். இப்போ வந்து திரும்பியும் வந்து இது வந்து எனக்கு ரைட்டில் போகணும். ஸோ திரும்பி அது பண்ணுங்கள். U', L', U, L, U, F, U,
u prime f prime. நண்பர்களே இது வந்து திருப்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணால் சப்போஸ் உங்களுக்கு இப்படி இருந்து திருப்ப முடியாது, அப்போ நீங்கள் வந்து இந்த 3 சென்டருமே கரெக்டாக வச்சு நீங்கள் திருப்பினீங்கன்னா அழகாக வரும் நண்பர்களே. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 4 சென்டர் பீஸ் 4 எட்ஜ் பீஸ் முடிச்சிட்டோம். உங்களுக்கு வந்து இப்போ வந்து இன்னொரு மாதிரி கேஸும் வரலாம் நண்பர்களே. அது என்ன கேஸ்ன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் நண்பர்களே. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஓயிலன் நண்பர்களே. இல்லை ஓயிலன் வந்து நம்ம அழகாக பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் இன்னும் ஓயிலர் டுட்டோரியல் பார்க்கணும்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஐ பட்டனையோ இல்லை வந்து டிஸ்கிரிப்ஷனிலோ லிங்க் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் எப்படி வந்து ஒயிட் ஹெச்பி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்படி என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எல் ஷேப்பில் இருக்குது. இப்போ நீங்கள் அதை தூக்கி ரைட்டில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த அல்காரிதம் பண்ண போகிறோம். என்னென்னா ஒய்டெஃப். ஸோ இது வந்து திருப்ப ரொம்ப கஷ்டம் நண்பர்களே. அதனால் இப்படி திருப்புங்க ஒய்டெஃப் r prime u prime ஒய்டெஃப் prime. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் நண்பர்களே. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ப்ளஸ் வந்து 4மே கரெக்டாக செஞ்சுருக்கு நண்பர்களே. சப்போஸ் உங்களுக்கு வந்து 3 தான் சேர்ந்துருக்குன்னா இப்போ என்ன பண்ணாலும் உங்களுக்கு அந்த பெஸ்ட் சொல்யூஷன் காட்டுறேன் நண்பர்களே. இந்த கேஸ் பாருங்கள், இந்த 3 எல்லோ மட்டும் தான் நண்பர்களே ஓரியன்ட் இருக்குது. இப்போ வந்து இந்த ஒரு இது வந்து ஓரியன்ட் ஆகலை. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிள் நண்பர்களே. உங்களுக்கு வந்து 3 பீஸ் வந்து சால்வ் ஆயிருக்குன்னா இந்த 4வது பீஸ் சால்வ் பண்ணலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பீஸ் எடுத்து இங்கே கொண்டு வாங்க. அதாவது ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ கொண்டு வாங்க. இந்த பீஸ் எடுத்து நம்ம லெஃப்ட்டில் கொண்டு வரலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணால் அந்த லெஃப்ட் அல்காரிதம் போடுங்க. ஒன் டைம் u prime l prime u l u f u prime f prime. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த பீஸ் வந்து இங்கே வந்துட்டு திரும்பி நீங்கள் வந்து அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த பீஸ் வந்து திரும்பி நீங்கள் வந்து Q2 பண்ணி இங்கே கொண்டு வந்துக்கோங்க. இப்போ வந்து இந்த பீஸ் திரும்பி லெஃப்ட்டில் போகிற மாதிரி பண்ணுங்கள். ஸோ லைட்டாக திருப்ப கஷ்டமாக தான் இருக்கும் நண்பர்களே. ஆனால் வந்து ப்ராக்டிஸ் பண்ண மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக சால்வ் ஆகும் நண்பர்களே. இப்போ லாஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிராஸ் இது முடிச்சிட்டோன்னே நம்ம வந்து ஓரியன்ட் பண்ணுவோம் நண்பர்களே பிகினர்ஸ் மெத்தடில். ஆனால் இது அப்படியே கிடையாது நண்பர்களே. அது ஸ்டெப்பே குவிட். நீங்கள் இப்போ என்ன பண்ணால் டேரெக்டாக வந்து இன்சர்ட் பண்ண வேண்டியதான். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் அப்படியே பாட்டமில் வச்சுக்கணும். ஸோ இந்த 2 அன்சால்வ் பீஸோ இல்லை 2 இல்லை 4 வந்து இங்கே வச்சுக்கிட்டு நீங்கள் r prime u prime பண்ணுங்கள். சரி வரைக்கும் கீழே வச்சுக்கோங்க. ஸோ இந்த பீஸ் வந்து இப்போ வந்து கீழே வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் r prime u prime பண்ணுங்கள். சரிதான் பாருங்கள் அந்த பீஸ். நீங்கள் r prime u prime பண்ணுங்கள். திரும்பியும் சரிதான் பாருங்கள். அது வேணால் ஃப்ளிப் ஆகணும். திரும்பி r prime u prime பண்ணுங்கள். சேர்ந்துக்கலாம் பண்ணுங்கள். இல்லை ஸோ திரும்பி r prime u prime பண்ணுங்கள். சேர்ந்துச்சுலாம் பண்ணுங்கள். அது சேர்ந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பீஸும் அப்படி இங்கே கொண்டு வரணும். நீங்கள் வந்து ரொட்டேட் இங்கே இப்படி திருப்பிலாம் பண்ணக்கூடாது நண்பர்களே. ஸோ நீங்கள் பண்ண இடத்துல அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பீஸ் மட்டும் இப்படி நவுட்டணும். ஸோ இப்படி நவுட்டிட்டு திரும்பி அது பண்ணுங்கள். r prime u prime சேர்ற வரைக்கும் சேரல. r prime u prime பண்ணுங்கள். சேர்ற வரைக்கும் சேர்ந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான் நம்ம பேரல் டுட்டோரியல். இதில் வந்து இன்னொரு கேஸும் இருக்கா. அது என்னன்னு காட்டுறேன் நண்பர்களே. உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் கிடச்சிருந்தா நீங்கள் அதே மாதிரி தான் நண்பர்களே நீங்கள் வந்து பேக்கில் வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து ஏதாவது ஒரு இதில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து r prime u prime பண்ணுங்கள். திரும்பி சேர்ற வரைக்கும் பாருங்கள். சேரல r prime u prime. சேரல r prime u prime. சேரல r prime u prime. சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் எந்த வித ரொட்டேஷன் பண்ணாமல் நீங்கள் வந்து இதே இடத்துல கொண்டு வாங்க. இது கொண்டு வந்து திரும்பி r prime u prime பண்ணுங்கள். சேரல r prime u prime பண்ணுங்கள். சேர்ந்துருச்சு. ஸோ திரும்பி வந்து இதே இடத்துல கொண்டு வாங்க. இப்படி பண்ணிவிட்டு இப்போ வந்து r prime u prime பண்ணுங்கள். சேரல r prime u prime. சேரல r prime u prime. சேரலன்னு r prime u prime சேர்ந்துருச்சு. ஸோ திரும்பி இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு r prime u prime பண்ணுங்கள். சேரல r prime u prime பண்ணுங்கள். சேர்ந்துருச்சு. இவ்வளோ தான் நம்ம வந்து பேரல் டுட்டோரியல். நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நான் வந்து எப்போவுமே வந்து ஆன்லைனில் தான் இருப்பேன் நண்பர்களே. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுவேன். நன்றி நண்பர்களே. வணக்கம்.